என்னாச்சுங்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? பணம் எங்கடி? கல்பனா, உண்மையை சொல்லிடு. பணத்தை நீதானே எடுத்த? இங்க பாரு, இந்த அழறது, திருந்திட்டேன்னு சொல்லி நாடகம் போடுறது, இது எதுவும் என்கிட்ட செல்லாது. மரியாதையா உண்மையை சொல்லு. பணத்தை நீதானே திருடின? ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் பணத்தை எடுக்கலங்க. என்ன நம்புங்க. உன்னை நம்பி நம்பி தனடி இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிற. அழுது நடிக்காத. மரியாதையா உண்மையை சொல்லு. பணத்தை திருடினதானே? இல்ல. மாமா, இது ரொம்ப தப்பு மாமா. கல்பனா மேல வீணா பழி போடுறீங்க. பணம் காணோம்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க வந்து விசாரிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நாமளா கல்பனா மேல பழி போடுறது தப்பு மாமா. எதுக்கு வேதவழி போலீஸ்க்கெல்லாம் போகணும்? சொந்த வீட்டுல இருக்கிற மருமகளே திருடிட்டான்னு ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியணுமா? போலீஸ் கிட்ட எல்லாம் போக தேவையில்லை. நான் இப்ப உண்மையை வர வைக்கிறேன். கல்பனா, உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. பணம் எங்க? ஏங்க சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் எடுக்கல. ஆமா, உங்க அம்மா அந்த கடனை அடைச்சிட்டாங்களா? நீ போன் பண்ணி கேட்கவே இல்லையா? கேட்டேங்க. என்ன சொன்னாங்க? கடனை அடைச்சிட்டோன்னு சொன்னாங்க. பணம் எங்க இருந்து ரெடி பண்ணாங்களா? அது தெரியல. வெளியில ஒருத்தர் கொடுத்ததா சொன்னாங்க. வெளியில இருந்து திடீர்னு ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாங்களா? நீ தானே கொடுத்திருக்கணும். சொல்லு கல்பனா, எப்ப திருடின? சொல்லுடி. பணம் லாக்கர்ல தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்ப திருடினு கேக்குறல? நான் திருடலங்க. என்ன நம்புங்க. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்பனா அம்மாவை நேத்து சாயங்காலம் ஐயாவோட ரூம்ல ஒரு 4 மணிக்கு பார்த்தேன். என்னம்மான்னு கேட்டேன். ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீரியாண்ணா, நீங்க பேசுறது தப்பு. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவரையே வேதவழி அமைதியா இருக்க சொல்றீங்க? நடந்ததெல்லாம் தான் வெளியே வந்துட்டு இருக்குல்ல. ஏய், நீ எதுக்கு அப்பா ரூம்குள்ள போன? கேக்குறல, பதில் சொல்லு. நீ எதுக்கு அப்பா ரூம்குள்ள போனேன்னு கேக்குற? நேத்து சாயங்காலம் கிச்சனுக்கு போலான்னு வந்தேங்க. அப்போ மாமா ரூம்ல யாருமே இல்லாம ஃபேன் ஓடிட்டு இருந்தது. யாரும் இல்லாத நேரத்துல எதுக்காக ஃபேன் லைட் எல்லாம் போடுறீங்கன்னு மாமா பல தடவை சத்தம் போட்டிருக்காரு. அதான் ஃபேன் லைட்ல ஆஃப் பண்ணலான்னு நான் ரூமுக்குள்ள போனேன். அந்த நேரத்துல தான் வீரையா அண்ணன் என்ன பார்த்தாரு. வேற எதுக்காகவும் நான் ரூமுக்குள்ள போகலங்க. என்ன நம்புங்க. ஏய், அந்த அளவுக்கா நல்லவ நீ? நீ சொல்றது நீயே நம்புற மாதிரி இருக்கா? கரண்ட் வேஸ்ட் ஆகுதா லைட் ஆஃப் பண்ண போனாலும்? ஏய், ஏண்டி அந்த பணத்தை எடுத்த? நீதானே அந்த பணத்தை எடுத்த? அம்மா, அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. எடுத்திருந்தா தயவு செய்து உண்மையை ஒத்துக்க. மாமா, நீங்களாவது என்ன நம்புங்க. இந்த பாரு கல்பனா, நீ பணத்தை எடுத்திருந்தீன்னா அதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. எடுத்தேன்னு ஒத்துக்க. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். லாக்கர்ல வச்ச பணம் எங்க போச்சு? மாமா, மாமா, எல்லாரும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. பணத்தை வச்சதுக்கு அப்புறம் நீங்களே கூட வேற எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல. அதே ஏதாவது டென்ஷன்ல மறந்துருக்கலாம்ல. கல்பனா மேல எந்த பழியும் சொல்ல வேண்டாம் மாமா. நான் உறுதியா சொல்றேன், கல்பனா இத கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டா. வேதவல்லி, தயவு செஞ்சு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இவகிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய், பணத்தை எங்கடி எடுத்து வச்ச? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது.
மரியாதையா சொல்லு. சத்தியமா எனக்கு எந்த படத்தை பத்தியும் தெரியாதுங்க. நான் திருடல. ஏய், இப்ப மொத்தம் நீ உண்மையை சொல்லலன்னு வச்சு. தப்புடா. வாய் உயரமா இருக்கிற பொண்ணு மேல கை நீட்டுற. பண்ணக்கூடாது. கை விடுறா. சொல்லிருமா, நீ ஏன் உண்மையை சொல்லிருமா. மாமா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் பணத்தை திருடல. எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. அப்பா, இவ பொய் சொல்றாப்பா. அழுது நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இவளை நம்பாதீங்க. இவளை பத்தி எனக்கு தான் தெரியும். ராட்சசி இவ. ஏய், ஏண்டி படத்தை திருடன்னு சொல்ல வேண்டியதாடி. என்னண்ணே என்னாச்சு? ஐயோ, அண்ணி அழுதுறாங்க. என்ன நடக்குதுங்க? அப்பா பீரோல பணம் வச்சிருந்தாரு, அதை காணும். பெரிய அமௌண்ட். கல்பனா நீ தான் அதை எடுத்திருக்காங்க. நான் எடுக்கல. அதான் அண்ணன் விசாரிச்சிட்டு இருக்காரு. அப்பா, இனி இது வேலைக்காகாதுப்பா. நம்ம போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஃபாரன்சிக் ஆட்கள் வந்து கைரேகையை வச்சு அவங்களே செக் பண்ணட்டும். அப்பதான் இவ மண்டவாளம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். டேய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா. ஒரு நிமிஷம். போலீஸ்லாம் வேண்டாம். ஏன்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அந்த பணத்தை திருநது நான் தான். என்னடா சொல்ற? ஆமாப்பா, உங்க லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்தது நான் தான். மொத்தம் 5,80,000 இருந்துச்சு. அதை நான் தான் எடுத்தேன். எதுக்காக எடுத்தேன்? இல்லை, அது பிஸ்னஸுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் கேட்டா நீங்க கொடு மாட்டீங்க. அதான் நானே. அயோக்கிய ராஸ்கல். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா கூசாம என் லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்துப்பேன். அங்க பாரு, அந்த அப்பா இப்ப அழுதுட்டு இருக்கிறத உனக்காக திருட்டு பட்டத்தை கட்டிக்கிட்டு அழுது நிக்கிற இத்தனை பேர் அவளை திருட்டிக்கிட்டு இருக்கோம். ராஸ்கல், பணத்தை எடுத்துட்டு கூசாம வந்து சொல்றேன் ஒண்ணு. யாரு கூர்க்க வராதீங்க. பலி வச்சு போடு. ஏன்டா திருடு? ஏன் திருடு? ஏன் திருடு? திருட்டு ராஸ்கல். ஏன் திருடு? ஏன் திருடு? எத்தனை வாட்டி புத்தி சொல்லணும். ஏன்டா திருத்த மாட்டேங்கிற ராஸ்கல்? உனக்காக அவன் பலி வைக்கிட்டு இருக்கடா. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா. போடா வழியா. மறுபடியும் இந்த வீட்டு படியை மிதிச்சே பலி வைக்க முடியும். சுந்தர், இந்த பையன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. அவன் முகத்துல நான் விழிக்கவே விரும்பல. அவன் எனக்கு மகனும் இல்லை, நான் இனிமே உனக்கு அப்பனும் இல்லை. என்ன தம்பி எங்க நிக்கிறீங்க? என்ன சம்மதி, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு மாப்பிள்ள? யாரும் எதுவுமே சொல்லனா எப்படி? வீரையா, நீயாவது சொல்லு, என்ன நடந்தது?
அது ஐயா ரூம்ல இருந்த பணத்தை தம்பி சொல்லேண்டா, இந்த ராஸ்கல் வீட்டு பணத்தை திருடிட்டான்னு சொல்லேண்டா. சுந்தர், அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றான். போய் சொல்லு வெளியே. எதுக்காக நிக்கிறேன்? என்ன பார்க்கவே பிடிக்கல. போய் சொல்லு. அப்பா சமந்தி அவசரப்படாதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது. இல்ல சம்மதி, இவன் மகனே இல்ல. இன்னும் என்ன நிக்கிறதுக்கு திருட்டு ராஸ்கல், போட வெளியே. சமந்தி கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க சமந்தி ப்ளீஸ். சமந்தி, இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்குன்னு புரியுது. அது எப்படி தீர்க்கறதுதான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். கண்டிப்பா நாகராஜ் தம்பி அந்த பணத்தை திருடல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, பணத்தை திருடினது உங்க தம்பி கிடையாது. பணத்தை திருடினது என் பொண்டாட்டி சிவகாமி. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நடந்த உண்மை என்னன்னு நானே சொல்லிடுறேன். பண உதவி கேட்டு வந்த இடத்துல கல்பனாவும் மாப்பிள்ளையும் பணம் இல்லைன்னு கையை விரிச்ச பிறகு உங்க கையில நிறைய பணம் இருக்கிறத பார்த்து என் ஒய்ஃப் அதை திருடணும்னு முடிவு பண்ணிட்டா. அதை லாக்கர்ல வைக்க போன நட்ராஜை ஃபாலோ பண்ணி பணத்தை அவதான் திருட்டா சம்மதி. நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டதா சேட்டு என்கிட்ட சொன்னான். எனக்கு ஷாக்கு. எப்படி திருப்பி கொடுத்தேன்னு சிவகாமியை கேட்டா அவ சொன்ன பதிலாம் முன்னுக்கு பின் முரணா இருந்தது. எனக்கு சந்தேகம் வந்து அவளை தீர விசாரிச்சதுல அவதான் இந்த பணத்தை திருடினேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டா சம்பந்தி. சம்பந்தி, என் பொண்டாட்டி திருடின பணம். மாப்பிள்ள, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும். சம்பந்தி, என் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு தயவு செஞ்சு என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். கால வந்து கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. அப்படிலாம் ஒன்றும் தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அது பரவாயில்ல. ஒண்ணு போய் அடிச்சுட்டேன். ஏண்டா கண்ணா, ஏண்டா தேவையில்லாம அனவசரம் உன் மேல பழைய போட்டுக்கிட்டேன். பரவாயில்லப்பா. கண்ணா உள்ள வாடா. என்ன பைத்தியக்காரா, என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு பெரிய பழிய தலையில போட்டுக்கிட்டேன்? ஏன் அப்படி இல்ல பண்ண? சொல்லுண்ணே, ஏன் அப்படி சொன்ன? ஏன்லாம் தெரியாது. வீட்டுக்கு வந்து நீ தான் பணத்தை எடுத்தீங்கன்னு பழியை ஏற்றுக்கோங்கன்னு வேதாஜி சொன்னாங்க. ஏற்றுக்கிட்டேன். எதுக்காக அந்த பழி இவனை ஏத்துக்க சொன்ன? சொல்லு, எதுக்கு அவன் புருஷன் திருட்டு பழியை ஏத்துக்க சொன்ன? ஏன்னா
கல்பனா இதை பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்பினேன் மாமா. கல்பனா இதை பண்ணிருக்க மாட்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நீங்க யாருமே அதை கேட்க தயாரா இல்ல. நான் திருடல, என்ன நம்புங்கன்னு சொல்லி அவ அழுதப்போ அவ கண்ணுல உண்மையும் அப்பாவித்தனமும் இருந்துச்சு மாமா. அதை என்னால உணர முடிஞ்சது. முக்கியமா எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீட்ல மகன் திருட்டு பழியோடு வாழலாம், ஆனா மருமக திருட்டு பழியோடு வாழ முடியாது மாமா. செய்யாத குற்றத்துக்காக நீங்க எல்லாரும் கல்பனா மேல வீண் பழி சுமத்துனீங்க. எனக்கு பயமா இருந்துச்சு மாமா. அத அவருக்கு போன் பண்ணி பழி அவரை ஏத்துக்க சொன்னேன். அவரும் ஏன் இதுக்குன்னு எதுவுமே கேட்காம கல்பனா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக பழிய ஏத்துக்கிட்டாரு. உங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்றேன், கல்பனா மனசு மாறிட்டா மாமா. நம்ம எல்லாருமே அவளை முழுசா நம்பணும். அவ உண்மையாவே மனசு மாறிட்டான்னு எல்லாரும் நம்புங்க, அது போதும். அம்மா வேதவல்லி, வயசு மறந்து ஒண்ணு கையெடுத்து கும்பிடணும்னு தோணுதுமா. கல்பனா, நீ இந்தம்மா தப்பு நடந்துருச்சுமா, என்ன மன்னிச்சிருமா. நீ கண்ணா, கண்ணா, நீ எத்தனை பெரிய காரியம் பண்ணிருக்கிறா, எத்தனை பெரிய காரியம் பண்ணிருக்கிற. ஒண்ணு போய் அடிச்சுட்டு இப்படி அழாது கல்பனா, நீ நல்லவ கல்பனா, எனக்கு தெரியும். நான் எவ்வளவு கெஞ்சினேன், என்னை யாருமே நம்பல. ஆனா நீ ஆரம்பத்துல இருந்து கல்பனா திருடி இருக்க மாட்டான்னு சொன்ன. நீ சொன்னதும் இல்லாம உன் புருஷனையே எனக்காக பழி ஏத்துக்க வச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வேதவல்லி. என்ன இதெல்லாம், அழாத. என் பையன்டா, என் பையன். அண்ணா சூப்பர்ண்ணே, என் அண்ணன் தானே. டேய், நான் கூட கல்பனாவை நம்பலடா. ஆனா நீயும் வேதவல்லியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒன்னா என்ன எல்லாம் ஒண்ணா ஒண்ணா. ஏப்பா சாமி, ஏதோ ஒரு சின்ன பொய் சொல்றீங்கன்னு நினைச்சு நானும் கண்ணை மட்டும் நீங்க சொன்னது அப்படியே சொல்லிட்டேன். கொடை வள்ளல் கொடை எடுத்து பின்னு பின்ட்டாருங்க. அடே எங்க அப்பா, எங்க அப்பா ஓல்டு மேன் நினைச்சேன். இல்ல போல்டு மேன். அப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, தவிட்டு ஒத்தனை கொடுத்தா சரியா போயிடும். நன்மோ சொல்றீங்க, நானும் கேக்குறேன். வைங்க. ஐயோ ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த தவுட்டு ஊத்தலாம் இதான் நல்லது. தைலம் இருந்து தேய்ச்சி விடுங்க போதுங்க ப்ளீஸ்ங்க. சரி, வெந்த பொருளை வேலை பச்சற மாதிரி சூட்டு வைக்கிறீங்களே ஏம்மா. ஐயோ ஒழுங்கா படுங்க. சாரிங்க. என்னத்துக்குங்க சாரி, நீங்க நல்லா தானே மருந்து போட்டுக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு விடுங்க.
அதில்ல, என்னால தானே இதெல்லாம் நடந்தது. நான் போய் சொல்ல சொன்னதுனால தானே உங்களுக்கு இந்த அடி கிடைச்சது. அதனால தாங்க சொல்றேன். ஐம் சாரி. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதை நான் வந்து வேற ஒரு ஆங்கிள் பாக்குறேன். எப்படி? இல்லைங்க, நம்ம குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு, அதோட சமாதானத்தை வந்து காப்பாத்துறதுக்காக எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கிறேன். ஆனா ஒரு விஷயங்க, நீங்க ரொம்ப கிரேட்டு. உங்களுக்கு பெரிய மனுஷங்க. உங்களுக்கு ஏன் கல்பனா நீங்க மட்டும் சந்தேகப்படலன்னா அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனுஷங்க. தாலி கட்டின புருஷன் என் பொண்டாட்டி தான் திருடினா அப்படின்ட்டு அச்சு சொல்றாப்ல. ஆனா நீங்க மட்டும் எப்படிங்க ஸ்ட்ராங்கா இல்லவே இல்லைன்னு நின்னீங்க? நம்பிக்கைங்க. ஒருத்தரை நம்பினா முழுசா நம்பிடணும். அரைகுறையா நம்பி அவங்கள சந்தேகப்படக்கூடாது. கல்பனா தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நான் முழுசா நம்பினேன். அதனாலதான் அவளை சந்தேகப்படாதீங்கன்னு நான் உறுதியா சொன்னேன். சூப்பருங்க, நீங்க இன்னும் கிரேட்டுங்க. கை கொடுங்க. ஐயோ, இந்த கருமத்தை எங்க வச்சீங்க? கையை கொடுங்க. அப்பா அம்மா, யார் பாது? கதவு சும்மாதான் சாத்தியிருக்கு. ஐயோ, வா கல்பனா. எங்க ஐயோ, கல்பனா? ஆமா ஆமா, வாங்க நீ.